இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே விமலா, உன்னை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமாண்டி, நானும் நினைக்கல. அப்புறம் எப்படி இருக்க? மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? மேரேஜ் லைஃப் தானே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன ரெண்டு பேரும் ஜோடியா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா, நான் கன்சீவா இருக்கேன். அதான் டாக்டர் கிட்ட செக்கப்க்கு வந்தோம். கங்க்ராட்ஸ் ரேவதி, வாழ்த்துக்கள் சார். எனக்கு இப்ப குழந்தை பெத்துக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல விமலா. இவர்தான் குழந்தை வேணும்னு ஒரே ஆடும். ஏய், நீயே குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னா இவரு கேட்க மாட்டாரு. இவரு சரியான குழந்தை பைத்தியம். பக்கத்து வீட்டு குழந்தைங்கள எப்ப பாரு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. சரி, இவரு குழந்தைக்கு ரொம்ப ஏங்குறாருன்னு தான் இப்ப குழந்தை பெத்துக்கவே சம்மதிச்சேன். சரிடி, குழந்தை பிறந்தா எனக்கு சொல்லு, கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன்டி, உனக்கு சொல்லாம இருப்பேனா? சரி வரேன்டி. கர்ப்பமா இருக்க, உடம்ப நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நல்லா பாத்து பாரு, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் வரேன் சார். வரேன்டி. இவன் தான் பேரன்னு சொல்லிக்கிட்டு நிறைய தடவை ஊர் பக்கம் வந்திருக்கான். அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆமா, பொய் தான். ஆனா அந்த பரமேஸ்வரி கிழவியும் இவனதான் அவ பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கிழவியும் ஏன் பொய் சொல்லணும்? அத பத்தியும் விசாரிச்சாதான் முழு உண்மையும் தெரியும் மேடம். சரி, இவன் யாரு, என்ன பேரு? இவனோட உண்மையான பேரு இளையராஜா மேடம். இவன் அந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்யறான். சொந்த ஊரே சென்னை தான். வண்டி ஏதாவது ஹோட்டலுக்கு விடு. எதுக்கு? பூஜை பண்றதுக்கு. ஹோட்டலுக்கு எதுக்கு போக சொல்லுவாங்க? சாப்பிட தானே. வீட்ல போய் சாப்பிட்டா என்ன? வீட்ல தான் டெய்லி சாப்பிடுறோம்ல, ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம். உனக்கு இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வருது, வெளி சாப்பாடுலாம் வேண்டாம். ஒரு நாளைக்கு கடையில சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல நம்ம ரெண்டு பேரும் இருந்து தனியா சாப்பிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல. வீட்ல நம்ம ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கோம். ரூம்ல தனியா இருந்தா மட்டும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கலாவி பேசிட்டு இருக்கோம். நீ அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்ப, நான் இந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பேன். இதானே வழக்கமா நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹோட்டலுக்கு போவியா மாட்டியா? சரி, ஆனா அந்த இளையராஜாவுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. என்னாச்சு? எதனால டவுட் வந்துச்சு? அது தெரியல மேடம். அவனுக்கு என் மேல டவுட் வந்து என் கூட செல்ஃபி எடுத்து அந்த ஒரிஜினல் பேரனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டான். அதனால ஒரிஜினல் பேரை உஷாராயிருப்பான். இப்ப என்ன பத்தின டீடைல்ஸ் தான் அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டுதான் அவனை பிடிக்கணும். கரெக்டான ரூட்ல போய் அவனை கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் இதுல அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அப்போ இவ்ளோ நாளா நான் முட்டாளா இருந்திருக்கேனா? என் வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க மேடம், உங்க குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடைச்சிரும். எக்ஸ்கியூஸ் மீ.
பேசிட்டு இருக்கிறது யாரு? யாருன்னு தெரியல. அவங்க இதை சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி. ஓகே, I'll call you later. சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் சொல்றது உங்களுக்குலாம் அதிர்ச்சியா தான் இருக்கும். என்ன சகல பயங்கரமான பில்டப்பெல்லாம் இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. அத்தைக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஈஸ்வரிக்கு உங்க மேல டவுட் வந்துருச்சா? எதை பத்தி சொல்றீங்க? நான் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என்னையா சொல்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதியா? ஒரு நிமிஷம் பாட்டி. ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க ஒரு லேடி போட்டோ அனுப்பி அவங்க யார் என்னன்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார் அவங்க? அவங்க பேரு தீபாவதி. சென்னையில ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்னால கண்டுபிடிக்க முடியாத கேஸ கூட அவங்க ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கிற பிரில்லியன்ட் லேடி. சென்னையில அவங்க டிடெக்டிவ் ஏஜென்சி ரொம்ப ஃபேமஸ். அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பணக்காரங்கன்னு நிறைய பேரோட ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்தி, என்ன கார்த்தி, எதுவும் பிரச்சனையா? அந்த லேடியை பத்தி விசாரிக்க சொன்னீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எதுனா பிரச்சனை நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே கார்த்தி, நோ ப்ராப்ளம். நீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? சரிங்க சார். அத்தை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தீபாவதின்னு ஒரு டிடெக்டிவ் லேடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க இளையராஜா உங்க பேரன் இல்லைன்னு கண்டுபிடிச்ச அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இளையராஜா என் பேரன் இல்லைன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டாளா? அப்படின்னா நீதான் என் பேரன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சாயா? அது தெரியல பாட்டி. என்ன மாப்பிள்ள இது? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மாமா, இது வெறும் பிரச்சனை இல்ல மாமா, பெரும் பிரச்சனை. அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா சகல ரேவதி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாதிக்குமே. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் பண்றது? இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. அத்தைக்கு நான் யாருன்ற உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நானே போய் அவங்க கிட்ட சொல்றது நல்லது.